அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்திய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் பீஷ்ம சாஹ்னி பிறந்த தினம் இன்று. இந்திய எழுத்தாளர், நாடகாசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகத்திறன் கொண்ட பீஷ்ம சாஹ்னி பிறந்த தினம் இன்று. பாகிஸ்தானில் ராவல்பிண்டியில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். 1915ஆம் ஆண்டு ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே தொடங்கினார். 1935இல் லாகூர் அரசு கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் MA பட்டம் பெற்றார். முதல் கதையான அபலா கல்லூரி இதழிலும், நீலி ஆங்கே கதை ஹன்ஸ் இதழிலும் வெளிவந்தன. நேற்று தான் நம்ம சொன்னோம் இவரை பற்றி. இந்திய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் பார்க்க இருக்கிறோன்னு சொல்லி. அது மாதிரி பீஷ்ம சாஹ்னி வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார். முதல் கதையான அபலா கல்லூரி இதழில், நீலி ஆங்கே அப்படின்ற கதை ஹன்ஸ் இதழில் வெளிவருது. பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். ராவல்பிண்டியில் பிறந்திருக்கிறார். முதல் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது 1915 பிறக்கிறார். 1914 to 18 முதல் உலகப் போர். மும்பையில் உள்ள இந்திய நாடக அமைப்பில் இணைந்து சிறிது காலம் நாடகங்களில் நடித்தார். சிற்பக்கலையிலும் முத்திரை பதித்தவர். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸில் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1947இல் பிரிவினையின் போது குடும்பம் பாகிஸ்தானில் இருந்து அமிர்தசரஸ் வந்தது. பிரிவினையின் கோர தாண்டவத்தை நேரில் கண்டார். ராவல்பிண்டியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார். நீங்கள் வாட்டுக்கு நிர்வாண பணின்னு நினச்சிடாதீங்க. நிவாரணப் பணி, நிர்வாண பணின்றது ஒன்று கிடையாது. அது சரியாக தமிழை எழுதணும், அதுக்காக சொல்கிறேன். பிரிவினை அவலங்களை விளக்கி தமஸ் இருள் என்ற நாவலை எழுதினார். அதில் பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை, கண்மூடித்தனமான மத வன்முறைகளை சித்தரித்தார். தமஸ் நாவல் 1988இல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. உலக புகழ் பெற்றார். இந்த நாவல் பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பான், குஜராத்தி, மலையாளம், காஷ்மீரி, மணிப்புரி மொழியிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டது. அந்தளவுக்கு கடினமான மொழியாக கூட இருக்கலாம் போல மணிப்புரி. தொலைக்காட்சி படமாகவும் வெளிவந்தது. மனிதாபிமானம், மனித மதிப்பீடுகள், அறநெறி ஆகிய பண்புகள் இவரது படைப்புகளில் நிறைந்திருக்கும். எளிமையான மொழிநடை இவரது தனித்தன்மை.